ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அப்பாக்கு இருக்க செல்வாக்குக்கு ஜெயிலுக்குள்ள நான் எந்த சிரமமும் படாம ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு, போக்குவரத்து, நிம்மதியா இருந்திருக்கலாம். என்னடி நடக்குது? ஆனா வைராகியமா எதுவுமே வேணான்னு இருந்துட்டேன். மற்ற கைதிங்க மாதிரி சாப்பிட்டுட்டு வெறும் தரையில படுத்துட்டு அப்படியே போயிடுச்சு. ஜெயில் ஒன்றும் எனக்கு புதுசெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். ஒரு வாரம்லாம் கூட இருந்திருக்கேன். அப்பெல்லாம் போஸ்டர் பெரியசாமி மகளா கெத்தா போவேன், கெத்தா வெளியில வருவேன். ஆனா இந்த தடவை யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருந்தேன். வாழ்க்கை நிறைய கத்து கொடுத்துருச்சு மாமா. சரி விடுமாத, முடிஞ்சது போய் என் பேசிக்கிட்டு இருக்க. அதான் நீ இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும் சொல்லிட்டல. என்ன மாமா கிடைக்க போகுது? நான் இழந்த எது எனக்கு திரும்ப கிடைக்க போகுது? அறிவு, நீ அதிகமா ஆசைப்பட்டது இதுக்கு உன் தங்கச்சி கல்யாணம் தானே. இப்ப சொல்றேன், இந்த அன்னைக்கு அன்பு அதுதான் என் வீட்டு மருமக. அப்புறம் என்ன அறிவு, மாமா தான் உன்னை வெளியில் கொண்டு வந்துட்டாரு. நம்ம அன்போட வாழ்க்கை பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. இதுக்கும் மேலே வேற என்ன வேணும்? அறிவு, இன்னும் 2 நாள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன் நான். இந்த குலசேகரன் தான் குடும்பத்தை எப்படி கட்டமைக்கணும்னு நினைச்சானோ அதே மாதிரி இந்த குடும்பம் இருக்கும். ஒருத்தையும் வாய் திறக்க மாட்டா. ஏய் தர்ஷினி, போகாத, நில்லு. அறிவு, சாப்பிடு. ஏய், இங்க எந்திரி. இங்க வெளியே போ. இந்த வீட்லயே இருக்க கூடாது, வெளியே போ. சொல்லிட்டே இருக்கேன். இவ கொலைகாரி. இவ இந்த வீட்லயே இருக்க கூடாது, வெளியே போ சொல்லுங்க. ஏய், யாரு விடு? உன் வீடா? இல்ல உங்க ஆத்தா சம்பாரிச்சு கட்டினாளா? உங்க சித்தி மாதிரி உழைச்சு கட்டினாளுங்களா? இது ஏன் உழைப்புல வந்தது. ரத்தமும் வேர்வையும் சிந்தி சம்பாரிச்சு கட்டின சாம்ராஜ்யம். நிறுத்துங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்க போறீங்க? இதெல்லாம் உங்க சொத்தா? ரிஷி மூலம், நதி மூலம் எல்லாமே நீங்களா இதுக்கு? இதோட மூலம் உங்க உழைப்பு மட்டும்தானா? வேற உங்க அப்பா கொண்டாந்து கொடுத்த சீரா இது? இன்னும் எங்க அப்பா வேற கொண்டு வந்து கொடுப்பாரா? இன்னும் எத்தனை பேர் சொத்தை அடிச்சு புடுங்கிட்டீங்கன்னா உங்க சொத்து வெறி அடங்கும்? எங்களுக்கு எது தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உங்க தில்லுமுள்ள அம்புட்டையும் நாங்க இந்தாருங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நாங்க நொந்து போய் சில விஷயத்துக்காக அமைதியா இருக்கோம். என் வாயை திறக்க வைக்காதீங்க. ஏய், என்னடி பேசுவ? என்னத்திரி பேசுவ? விட்ட இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, நீங்க மோசம், அவங்க மோசம்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு திரிஞ்சுட்டே இருப்பீங்க. அவ்வளவுதானே? இந்தாரு, உங்களால ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியுமா? குடும்பத்துக்கு கேடு நினைக்கணும்னே வந்து சேர்ந்துருக்கிய. பேச வந்துட்டாங்க. ஏய் ஞானா, நீ ஒரு பக்கம். இவளோட சரிக்கு சம்பளம்னால நமக்கு அசிங்கப்பா. நீ என்ன பண்ற? காலையில நம்ம ஆடிட்டரையும் வக்கீலையும் வர சொல்லு. ஒரு முடிவு வெட்டுறேன் நான். என்னென்ன? ஏய் நீ பாருப்பா, நாளைக்கு நடக்க போற கூத்த நீ பாரு. அப்ப தெரியும் இவளுகளுக்கு இந்த வீட்டுல யாரு நிரந்தரமா இருக்க போறது, யாரு வெளியே ஓட போறது நாளைக்கு தெரியும்பா. நான் சொல்றது கேளு. ஆடிட்டரையும் வக்கீலையும் வர சொல்லுப்பா. சரிண்ணா.